திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கொளத்தூரில் அவர் தோல்வி கண்டார். இது பெண் நிறுவனத்திற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. அவருடைய மைத்துனர் தான் உதயநிதி, சபரீசன் தான் அவருடைய மச்சான். பெண் நிறுவனத்தின் பால் ரெக்கமெண்டேஷன் செய்யப்பட்டது. 95% பேர் வேலை இழந்து, அதாவது தோல்வி சந்தித்தார்கள். பெண் நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் தற்போது முடக்கப்பட்டிருக்கிறது. 60 நாட்களில் கதவடைப்பு செய்ய வேண்டும். ஆக 60 நாட்கள் கட்சியினுடைய தலைவராக, செயலாளர் தலைவராக, சட்டமன்ற தலைவராக இருக்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்தான் இனி கட்சியினுடைய தலைவர். நேயர்களே, இப்போ ரொம்ப முக்கியமான செய்தி. தமிழ்நாட்டில் ஆட்சி, புதிய அரசாங்கம், விஜயனுடைய தாவேகா ஆஸ் எ சிஎம் அவர் எலெக்ட் ஆகியிருக்காரு. இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்படுத்திய பெரிய ஒரு மாற்றங்கள் என்ன என்பது குறித்து நாம் பார்க்க போகிறோம். திமுகவில் 2021 350 கோடி ரூபாய் என்கின்ற அளவிற்கு பிகே அழைத்து ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபார்மேஷன், அதாவது தந்திரோபாய நடவடிக்கைகளை அவர்கள் ஆரம்பித்து வெற்றி பெற்றார்கள். தற்போது அந்த நடவடிக்கையின் பால் ஏராளமான அறிவுரைகளை பெற்றுக்கொண்ட பெண் நிறுவனம் யாரு? சபரீசன், செந்தாமரை ஸ்டாலின், 2 பிள்ளைகள் தான் திரு ஸ்டாலினுக்கு. பெண்ணை கல்யாணம் செய்த அம்பாசமுத்திரத்தை சேர்ந்த முதலியார் ஃபேமிலி. அவர் யார் என்றால் முக்கியமாக பிடி தியாகராஜனுக்கு ஒரு நெருங்கிய அல்லது கொஞ்சம் தள்ளிய உறவு என்று சொல்கிறார்கள். மதுரை பிடிஆர் குடும்பத்திற்கு நெருக்கமான அவரை தான் மருமகனாக எடுத்தார்கள். அவர் இப்பொழுது கட்சியை முழுமையாக தன் வசப்படுத்தினார், திட்டமிடுதலில். அதன் விளைவு நான் சொல்வது, அரசாங்கத்திற்கு முன்பு கட்சி பலப்படுத்தியது, 200 வெல்வோம் என்கின்ற ஒரு கோஷத்தை முன்வைத்தது. மாமனாருக்கு எல்லா விதயங்களும், மாமனார் வாக்கு செய்கிற போது அவர் எப்படி நடக்கணும், எப்படி ட்ரெஸ் கோட் போடணும், எப்படி மக்களை அணுகணும், இப்படி நிறைய விவகாரங்களை சபரீசன் உடைய அந்த பெண் நிறுவனம் வடிவமைத்ததாகவும் கூட செய்திகளை நாம் யூகிக்கிறோம், அவதானிக்க முடிந்தது. நேற்று சென்னையிலிருந்து பிரபலமான ஒரு நாளிதழ் தனது செய்தியை உங்களுக்கு தந்தது. நாம் எந்த செய்தி வந்தாலும் ஒரு ஆதாரத்தோடு தான் பேசணும். நாம் யூகித்து பேசிவிடக்கூடாது. அந்த செய்தியினுடைய பக்கங்கள், உண்மையான விரிவுரைகளும் என்னிடத்தில் கையில் இருக்கிறது. அந்த சோர்ஸோடு சேர்த்து நான் இந்த செய்தியை உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். அதில் பெண் நிறுவனம் என்றால் என்ன? சபரீசனால் உருவாக்கப்பட்ட பெண் நிறுவனம், அதன் பப்ளிக், அதாவது அதற்கு பெயர் பப்ளிக் எம்பவர்மெண்ட் பீப்புள்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க். அதுதான் பென், PEN, பீப்புள்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் தான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 200 வெல்வோம் என தந்திரோபாய திட்டமிடுதலை, அதாவது சாத்தியமான கள நிலவரத்தை ஆய்வு செய்வது, உளவாக செயல்படுவது, மக்களை சந்திப்பது, அது சாத்தியம் கூறுகளை தலைமைக்கு கொடுப்பது என்ற ஒரு சீரிய பணியை பெண் நிறுவனம் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருந்தது. இந்த நிறுவனத்தின் இயக்குனராக மணிகண்டன், சேகர், இந்த 2 பேருமே செயல்பட்டார்கள். தற்போது இந்த நிறுவனம் ஒரு மிகப்பெரிய சிக்கலை சந்தித்தது மட்டுமல்ல, 60 நாட்களில் அது மூடப்பட வேண்டும் என்றும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அதனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் முடங்கி போய் மூடப்பட்டுள்ளது என்பதுதான் இப்போது நான் உங்களுக்கு தரக்கூடிய செய்தி. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கொளத்தூரில் அவர் தோல்வி கண்டார்.
இது பெண் நிறுவனத்திற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. முதலாவது பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், பெண் நிறுவனம் ரெக்கமெண்டேஷன், அதாவது அவர்கள் பரிந்துரைத்த 95% வேட்பாளர்கள், அபேட்சகர்கள், யாரெல்லாம் எங்கே நிற்க வேண்டும், அவர்களுடைய கல்வி தகுதி, மக்களுடைய செயல்பாடு தன்மை, மக்களோடு அவருடைய நெருக்கம், சாதிய பின்னணி, இதையெல்லாம் வடிவமைத்து கொடுத்த அந்த கிட்டத்தட்ட பெண் நிறுவனத்தின் பால் ரெக்கமெண்டேஷன் செய்யப்பட்டது. 95% பேர் வேலை இழந்து, அதாவது தோல்வி சந்தித்தார்கள். இது திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு பெரும் மனக்குமுறலை ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய மைத்துனர் தான் உதயநிதி, சபரீசன் தான் அவருடைய மச்சான். முழுமையாக ஆரம்ப காலகட்டத்தில் அழகிரி, அவருடைய ஃபேமிலி, அதே போன்று இரண்டாவதாக சொல்ல போனால் கனிமொழி, கருணாநிதி, இவர்களெல்லாம் உள்ளே வராமல் ஒரு வளையத்தை அமைத்து பார்த்து கொண்டதில் துர்கா ஸ்டாலின், சபரீசன், செந்தாமரை ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இவர்களுக்குள் செல்வியும் அடங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைத்துத்தான் அவர்கள் கட்சியை தனதாக்கி கொண்டார்கள். கட்சியை தனதாக்கி கொண்டார்கள் மட்டுமல்ல, அழகிரியுடைய மகள் கூட விஜயனுடைய பதவியேற்பு விழாவுக்கு வந்ததும் கூட அந்த கீறலுடைய ஆழம் தற்போதும், அந்த வடுக்கள் இன்னும் மறையவில்லை, தொடர்கிறது என்பதை நாம் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ சபரீசனுடைய பங்கு என்ன? ஸ்டாலினுடைய மருமகனாக அவர் வலம் வந்த இந்த பெண் நிறுவனத்தில் மச்சானுக்கும் மாப்பிள்ளைக்குமான இந்த உறவில் கீறலா, அது பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் பெண் நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் தற்போது முடக்கப்பட்டிருக்கிறது. 60 நாட்களில் கதவடைப்பு செய்ய வேண்டும். முதலாவது பாயிண்ட், அவர்கள் கொடுத்த அனைத்து ரிப்போர்ட்டும் ஃபெயில். இரண்டாவதாக, அவர்களால் பரிசீலிக்கப்பட்ட அந்த 95% நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள், பெண் நிறுவனத்தின் பரிந்துரைகளுக்கு ஏற்ப நிறுத்தப்பட்ட 95% தோல்வி சந்தித்து விட்டார்கள். மூன்றாவதாக, மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னவென்றால், இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய உளவு அமைப்புகள், உள்துறை, தமிழக காவல்துறையில் பல ரிப்போர்ட்டுகள், உண்மையான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அரசாங்கத்திற்கு போய் சேராமல் அதிகாரத்தை பயன்படுத்திய சபரீசனுடைய தலைமையின் கீழ் மணிகண்டன் மற்றும் சேகர் இயக்குநர்களாக இயக்கும் இவர்கள் ஒரு தவறான அல்லது மேனுப்புலேட் செய்யப்பட்ட ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் அல்லது இன்ஃபர்மேஷன் விச் வாஸ் கிவன், அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தற்போது உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் தெரிய வந்திருக்கிறது. இது மூன்றாவது காரணம். நான்காவது காரணம், பெரும்பான்மையான வேட்பாளர்கள் தேர்தலில் நிற்பதற்காக பணம் கொடுத்திருக்கிறார்கள் பெண் நிறுவனத்திற்கு என்ற செய்தியும், அது 5 கோடியா 10 கோடியா என்பதெல்லாம் தெரியாது. ஒரு 200 வேட்பாளர்கள் என்றால் அதனுடைய மதிப்பீட்டை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். எத்தனாயிரம் கோடி வந்திருக்கும். வேட்பாளருக்கு ஒரு 5 கோடி 8 கோடி 10 கோடி என்று கொடுத்தால் எத்தனாயிரம் கோடிகளை இந்த பெண் நிறுவனம் பெற்றிருக்கும் என்ற தகவலும் அதிர்ச்சிக்குரிய ஒரு தகவலாக நமக்கு இருக்கிறது. ஆக இந்த நிலையில்தான் திரு உதயநிதி ஸ்டாலின் தனது அலுவலகத்திற்கு கூட பெண் நிறுவனத்தினுடைய ஆளுமைகளை, செயல்பாட்டாளர்களை, ஊழியர்களை அவர் அனுமதிக்க மறுத்தார் என்ற தகவல் தற்போது அந்த பத்திரிகையை வெளியிட்டிருக்கிறது. பத்திரிகையை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். பிரபலமான ஒரு பத்திரிகை. அதே நேரத்தில் மிக முக்கியமாக அச்செவ்வியில் சுட்டி காட்டப்பட்டிருப்பது, இதையெல்லாம் கடந்த ஒரு 4ஆம் தேதிகளுக்கு பின்பு, இந்த மாதம் 4ஆம் தேதியினுடைய எலெக்ஷனுடைய தேர்தல் ரிசல்ட்டுக்கு பின்பாக கடுமையான வாத பிரதிவாதங்கள் முதல்வருடைய ஃபேமிலிக்குள் அல்லது நெருங்கிய வட்டத்துக்குள் நடந்ததாகவும், அப்போது கடுமையான சினமுற்ற திரு உதயநிதி ஸ்டாலின் கொஞ்சம் கடும்போக்கான கருத்தை வைத்ததாகவும் இது தற்போது வெளியாகி வந்திருக்கிறது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் இயக்குனர் மணிகண்டனை கடுமையாக கடிந்து கொண்டதாகவும் நமக்கு தற்போது செய்தியில் இருக்கிறது. ஆக 60 நாட்கள் கட்சியினுடைய தலைவராக, செயலாளர் தலைவராக, சட்டமன்ற தலைவராக இருக்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்தான் இனி கட்சியினுடைய தலைவர், அவர்தான் இனி முதல்வர் வேட்பாளராகவும் நிற்கப் போகிறார். அவருக்குத்தான் எல்லா உரிமைகளையும் ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். தனது சொந்த பிள்ளை மகன் என்ற முறையிலே அவருக்குத்தான் கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்பொழுது அவர்
பரிந்துரைத்ததால், கடுமையாக சினமுட்டு பேசியதால், என்ன பேசினார்கள் என்பதையெல்லாம் நம் அருகிலிருந்து கதை சுற்ற முடியாது. பேசினார்கள் என்றுதான் வருகிறது. அதன் விளைவாக பெண் நிறுவனம் இப்பொழுது செயல்பாட்டை நிறுத்திவிட்டது. 290 பேர் முதல் வேளையாக நிறுவனத்திலிருந்து பணி இழப்பு செய்யப்பட்டு வேலை இல்லாமல் அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் தெளிவாக நமக்கு தெரிந்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இந்த நிறுவனத்தை அவர்கள் நம்பாமல் இவ்வளவு மோசடி. அதிலே கடுமையான கோபம் அவர் ஃபேமிலிக்குள் ஏற்பட்ட காரணம், தமிழகத்தினுடைய முதல்வராக அந்த நேரத்தில் இருந்த திரு ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் ஏராளமான நல்ல பணிகளை செய்திருக்கிறார் என்று மக்களும் சொல்கிறார்கள். ஏராளமான சமூக நலக்கூடங்கள், தூர்வாறுதல் பணிகள், செயற்கையான பல விவகாரங்கள், சாலைகள், இதையெல்லாம் செய்து கூட அவர் தோல்வி அடைந்தது தான் இந்த நிறுவனத்தினுடைய போக்கை சந்தேகிக்க வைக்கிறது. குறிப்பாக 66,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவர் 8,600-800 என்கின்ற அளவிலே அவர் மிகுந்த வலியோடு விடைபெற்று சென்றார். இப்போ இந்த பணிகளை கவனித்த பெண் நிறுவனம் பீப்புள்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் ஏன் அவர்கள் செயலிழப்பாகிவிட்டார்கள்? முதல்வரே, மாநில முதல்வரே, அதுவும் மலை கிராமங்களில் அல்ல, ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய, 10 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய, சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த தொகுதியை ஜெயிக்க வைக்க முடியாத நீங்கள், தமிழ்நாட்டில் 95% தோல்வியுற்ற உங்களுடைய ராஜ தந்திரோபாய திட்டங்கள் இனி தேவையில்லை என்பதுதான் உதயநிதியினுடைய கடும் கோபத்திற்கு காரணமாக அமைந்திருப்பதாகவும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பெண் நிறுவனம் தற்போது கதவடைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய செயல்பாட்டுகளை நிறுத்தி கொண்டிருக்கிறது. 290 பேர் முதற்கட்டமாக அமைப்பிலிருந்து, செயல்பாட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள், விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆர் ஃபோர்ஸபிளி எவாக்குவேஷன், அவர்கள் கடுமைப்படுத்தப்பட்டு நீங்கள் பணி இல்லை, உங்களுக்கு வெளியே போங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த நிறுவனம் முடங்கியிருக்கிறது என்பதான் நாம் இந்த செய்தியில் உங்களுக்கு தருகிறோம். மீண்டும் இது போன்ற முக்கிய துல்லியமான செய்திகளை தர காத்திருக்கிறோம். நாளை சந்திப்போம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.